வணக்கம். இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கேள்வி வார்த்தைகள். நாம் தமிழில் கேள்வி கேட்க தேவைப்படக்கூடிய, அதாவது ஏன், என்ன, எப்படி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஹிந்திக்காரங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது வெளியூருக்கோ இல்லைனா வெளிநாட்டுக்கோ போனீங்கன்னா இந்த கேள்வி வார்த்தைகள் தான் ஃபஸ்ட்டாக ஹிந்திக்காரங்க கிட்ட பேச தேவைப்படக்கூடியது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் எக்ஸாம்பிள்ஸோடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற கேள்வி வார்த்தை என்னென்னா ஏன். ஏன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம மோஸ்ட்லி எல்லா இடமும் யூஸ் பண்ண தேவைப்படும். ஏன் ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கியூ. கியூ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நீ ஏன் வரல, நீ ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் தும் கியூ நகி ஆயா. தும் கியூ நகி ஆயா. தும் அப்படின்னா நீனு அர்த்தம். கியூ கியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கியூனா ஏன். நகி ஆயா அப்படின்னா வரவில்லைன்னு அர்த்தம். ஸோ நீ ஏன் வரல அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா தும் கியூ நகி ஆயா, தும் கியூ நகி ஆயா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்ன. என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கியா. கியா. இந்த வார்த்தையும் நம்ம ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா என்ன வேண்டும். என்ன வேண்டும்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கியா சாகியே. கியா சாகியே. கியா அப்படின்னா என்ன, வேண்டும் அப்படின்னா சாகியே. என்ன வேண்டும் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா கியா சாகியே அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதே போல் நாம் யாரையாவது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்போம் தெரியுமா, அதுலேயும் அந்த என்னங்கிற வார்த்தை வரும். அதுக்கு எப்படி கேட்கணும்னா ஹிந்தியில் ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா அப்படின்னா உன்னோட இல்லைனா உங்களோட அப்படின்னு சொல்லலாம். நாம் அப்படின்னா பேர். கியா, அந்த கியா தான் என்ன, கியா ஹே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற வார்த்தை எங்கே. இந்த எங்கே வார்த்தையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கஹா அல்லது கிதர். இந்த ரெண்டுமே எங்கேயே தான் குறிக்கும். கஹானியும் சொல்லலாம், கிதர்னையும் சொல்லலாம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரங்க இல்லைனா டாக்ஸிக்காரங்க யாராவது கேட்பாங்க தெரியுமா எங்கே போகணும் அப்படின்னு. அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்பாங்கன்னா கஹா ஜானா ஹே, கஹா ஜானா ஹே அல்லது கிதர் ஜானா ஹே, கிதர் ஜானா ஹே அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்கே போகணும் அப்படின்னு ஹிந்திக்காரங்க நம்மகிட்ட கேட்குறதுக்கு கஹா ஜானா ஹே அல்லது கிதர் ஜானா ஹே அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. இதில் ஜானா ஹே அப்படின்னா போகணும்னு அர்த்தம். அதே போல் எங்கே இருக்க, எங்கே இருக்குன்னு நம்ம கேட்போம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கஹா ஹே அல்லது கிதர் ஹே அப்படின்னு கேட்கலாம். எங்கே அப்படின்னா கஹா அல்லது கிதர். இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஹிந்திக்காரங்க கேட்டாங்கன்னா கிதர் ஹே பாய், கஹா ஹே பாய் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கேள்வி வார்த்தை என்னென்னா எப்போது. எப்போது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கப். கப். இந்த கேள்வி வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் எப்படி பார்த்தாலும் எல்லா வார்த்தைகளுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா வார்த்தைகளையுமே கேர்ஃபுல்லாக கவனித்து படிங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா எப்போ கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கப் மிலேகா. கப் மிலேகா. இதில் கப் அப்படின்னா எப்போன்னு அர்த்தம். மிலேகா, மிலேகா அப்படின்னா கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ எப்போ கிடைக்கும் அப்படின்னு நமக்கு யார்கிட்டையாவது கேட்கணுன்னா கப் மிலேகா அப்படின்னு கேட்கலாம். இதே சென்டென்ஸை ஹிந்திக்காரங்க கேட்டாங்கன்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, கப் மிலேகா யார் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததாக நாம் படிக்க போகிற கேள்வி வார்த்தை என்னென்னா எப்படி. எப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கைசே. கைசே. எப்படி இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, சாப்பாடு எப்படி இருந்தது, பார்ட்டி எப்படி இருந்தது அப்படி நம்ம கேட்போம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கைசே தா. கைசே தா. இந்த தாங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா கைசே தா அல்லது கைசா தா அப்படின்னு கேட்டுக்கலாம். அதே போல் எப்படி இருக்க
நம்ம யாரையாவது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கைசா ஹே, கைசா ஹே. கைசா அப்படின்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஹே அப்படின்னா இருக்க. ஸோ உங்களுக்கு யாருக்கிட்டையாவது எப்படி இருக்க, அதாவது ஹவ் ஆர் யூ அப்படி கேட்கணுன்னா கைசா ஹே, கைசா ஹே அப்படின்னு கேளுங்க. நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற கேள்வி வார்த்தை என்னென்னா யார். யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கோன், கோன். யார் நீங்கள், யார் நீங்கள் அப்படின்னு கேட்போம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப் கோன் ஹே, ஆப் கோன் ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப், ஆப் அப்படின்னா நீங்கள், கோன் அப்படின்னா யார். ஸோ யார் நீங்கள்னு சொல்லணும்னா ஆப் கோனே அப்படின்னு கேளுங்க. அதே போல் இன்னொரு சென்டென்ஸ் பெருசாக வீட்டுக்கு யார் வந்தது, வீட்டுக்கு யார் வந்தது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா கர்பர் கோன் ஆயாத்தா, கர்பர் கோன் ஆயாத்தா அல்லது கர்பர் கோன் ஆயா அப்படின்னு கேட்கலாம். கர்பர் அப்படின்னா வீட்டுக்குன்னு அர்த்தம். யார் அதுக்கு ஹிந்தியில் கோன். ஆயா அப்படின்னா வந்தது. ஆயா அல்லது ஆயாத்தா ரெண்டுமே சொல்லலாம். கர்பர் கோன் ஆயா, வீட்டுக்கு யார் வந்தது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கேள்வி வார்த்தை என்னென்னா யாருடையது. யாருடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கிஸ்கா, கிஸ்கா. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா இந்த புத்தகம் யாருடையது, இந்த புத்தகம் யாருடையது அப்படின்னு நமக்கு யார்கிட்டையாவது கேட்கணுன்னா ஏ கிதாப் கிஸ்கா ஹே, ஏ கிதாப் கிஸ்கா ஹே. ஏ அப்படின்னா இந்தன்னு பொருள். புத்தகத்துக்கு ஹிந்தியில் கிதாப், கிதாப். யாருடையது, யாருடையதுன்னா கிஸ்கா. ஸோ இந்த புத்தகம் யாருடையது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா என்ன சொல்லணும்? ஏ கிதாப் கிஸ்கா ஹே அப்படின்னு கேளுங்க. அதே போல் இந்த இடம் யாருடையது, இடம் விற்பனைக்குன்னு போட்டிருக்கோம் தெரியுமா? அந்த இடத்துல இந்த இடம் யாருடையது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ஏ ஜமீன் கிஸ்கா ஹே, ஏ ஜமீன் கிஸ்கா ஹே. இடம், இடத்துக்கு ஹிந்தியில் ஜமீன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி வார்த்தை யாருக்கு. யாருக்கு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா கிஸ்கோ, கிஸ்கோ. யாருடையதுக்கு கிஸ்கா, யாருக்குன்னா கிஸ்கோ. இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்து படிங்க. யாருக்கு உணவு வேண்டும், யாருக்கு சாப்பாடு வேண்டும்னு கேட்போம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கிஸ்கோ கானா சாகியே, கிஸ்கோ கானா சாகியே. யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ. கானா, கானானா நிறைய பேருக்கு தெரியும் உணவு, வேண்டும்னா சாகியே. ஸோ யாருக்கு உணவு வேண்டும் அப்படின்னு நமக்கு கேட்கணுன்னா கிஸ்கோ கானா சாகியே அப்படின்னு கேளுங்க. அதே போல் யாருக்கு வேலை வேண்டும், யாருக்கு வேலை வேண்டும் அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? கிஸ்கோ நோக்கரி சாகியே, கிஸ்கோ நோக்கரி சாகியே அப்படின்னு கேட்கணும். அடுத்ததா யாருக்காக, யாருக்காக அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கிஸ்கே லியே, கிஸ்கே லியே. இந்த வார்த்தைகளெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நெருக்கமான வார்த்தைகளுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஹிந்தியில் மீனிங் வரும். யார் கோன், யாருடையது கிஸ்கா, யாருக்கு கிஸ்கோ, யாருக்காக கிஸ்கெலியே. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன பார்க்கலான்னா யாருக்காக வேலை செய்கிறாய், யாருக்காக வேலை செய்கிற அப்படின்னு கேட்போம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கிஸ்கெலியே காம் கர் ரகா ஹே, கிஸ்கெலியே காம் கர் ரகா ஹே. கிஸ்கெலியே அப்படின்னா யாருக்காக. காம், காம்னா வேலை. கர் ரகா ஹே அப்படின்னா செய்கிறாய். இது ப்ரெசன்டென்ஸாக வர்றதுனால கர் ரகா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ நமக்கு யாருக்கிட்டையாவது போயிட்டு யாருக்காண்டி வேலை செய்கிற அப்படின்னு நமக்கு கேட்கணுன்னா கிஸ்கெலியே காம் கர் ரகா ஹே அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கேள்வி வார்த்தை என்னென்னா எது அல்லது எந்த. இந்த ரெண்டுக்குமே கோன்சா, கோன்சா அப்படின்னு ஹிந்தியில் கேட்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா எந்த நிறம் உனக்கு பிடிக்கும், அதாவது என்ன கலர் உனக்கு பிடிக்கும்னு கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கோன்சா ரங் ஆப்கோ பசந்த் ஹே, கோன்சா ரங் ஆப்கோ பசந்த் ஹே. இதில் கோன்சா அப்படின்னா எது அல்லது எந்தன்னு அர்த்தம். கலர் அதாவது நிறம், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரங். அடுத்ததான் உனக்கு அல்லது உங்களுக்கு, அதுக்கு ஆப்கோ. பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பசந்த். ஸோ எந்த நிறம் உனக்கு பிடிக்கும்
அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா கோன்சா ரங் ஆப்கோ பசந்த் ஹை அப்படின்னு கேட்டுக்கோங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கேள்வி வார்த்தை என்னென்னா எதற்காக. எதற்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கிஸ்லியே. கிஸ்லியே யாருக்காகனா கிஸ்கேலியே, எதற்காகனா கிஸ்லியே. இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா எதற்காக என்னிடம் சண்டை போடுகிறாய், அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கிஸ்லியே மேரே சாத் ஜகடா கர் ரகா ஹை. கிஸ்லியே மேரே சாத் ஜகடா கர் ரகா ஹை. எதற்காக அப்படின்னா கிஸ்லியே என்னிடம். என்னிடம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே சாத். சண்டை. சண்டைக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜகடா. போடுகிறாய் கர் ரகா ஹை, இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ கர் ரகா ஹை. எதற்காக என்னிடம் சண்டை போடுகிறாய் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா கிஸ்லியே மேரே சாத் ஜகடா கர் ரகா ஹை அப்படின்னு கேளுங்க. அடுத்த கேள்வி வார்த்தை என்னென்னா எவ்வளவு. எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கித்னா. கித்னா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா உன்னிடம் எவ்வளோ ரூபாய் உள்ளது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ஆப்கே பாஸ் கித்னா ருப்பியா ஹை. ஆப்கே பாஸ் கித்னா ருப்பியா ஹை. ஆப்கே பாஸ். ஆப்கே பாஸ் அப்படின்னா உன்னிடம் அல்லது உங்களிடம்னு சொல்லலாம். கித்னா. கித்னானா எவ்வளவு. ரூபாய்க்கு ஹிந்தியில் ருப்பியா. ஹே மீன்ஸ் உள்ளது. ஸோ உன்னிடம் எவ்வளவு ரூபாய் உள்ளது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ஆப்கே பாஸ் கித்னா ருப்பியா ஹே அப்படின்னு கேளுங்க. அடுத்த கேள்வி வார்த்தை என்னென்னா எத்தனை. எத்தனைக்கு ஹிந்தியில் கித்னி. கித்னி. எவ்வளவு அண்ட் எத்தனை இந்த ரெண்டு வார்த்தைகளுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா எத்தனை பழங்கள் அழுகிவிட்டது. அந்த எத்தனை வருதுல்ல, எத்தனை பழங்கள் அழுகிவிட்டது, அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கித்னே ஃபல் சடே ஹுவா ஹை. கித்னே ஃபல் சடே ஹுவா ஹை. எத்தனை அதுக்கு ஹிந்தியில் சேம் கித்னி. பழங்கள். பழங்களுக்கு ஹிந்தியில் ஃபல். அழுகிவிட்டது அதாவது அழுகியதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சடே ஹுவா ஹை. ஸோ யாருக்கிட்டையாவது பழக்கடையிலையோ இல்லை யாருக்கிட்டையாவது நமக்கு எத்தனை பழங்கள் அழுகிருக்கு அப்படின்னு கேட்கணுன்னா கித்னே ஃபல் சடே ஹுவா ஹை அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ நாம் இவ்வளோ கேள்வி வார்த்தைகள் பார்த்தாச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாமே எக்ஸாம்பிளோட பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது கேள்வி வார்த்தைகள் இதில் விடுபட்டிருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. நம்ம அதுக்கும் எக்ஸாம்பிளோடு பார்த்துடலாம். ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க உங்களுக்கு ஆசை இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிந்தது. மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.